அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர்கள் பொது மாறுதல் கலந்தாய்வுக்கு எமிஸில் விண்ணப்பிக்கும் பொழுது டிடிஓ கோடு பதிவு செய்ய வேண்டும். ஆசிரியர்கள் தங்களின் டிடிஓ கோடை எளிமையான முறையில் கண்டறிவது எப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். 2 வழிகளில் டிடிஓ கோடை தெரிந்து கொள்ளலாம். ஒன்று, களஞ்சியம் போர்ட்டல் வழியாக லாகின் செய்தும் தெரிந்து கொள்ளலாம். இரண்டாவது, பேஸ்லிப் மூலமாகவும் தெரிந்து கொள்ளலாம். ஃபர்ஸ்ட், களஞ்சியம் போர்ட்டல் வழியாக எப்படி டிடிஓ கோடை தெரிந்து கொள்வது அப்படின்ற பத்தி பார்க்கலாம். அதுக்கு உங்க மொபைல் அல்லது லேப்டாப்ல இருக்கக்கூடிய ப்ரௌசரை ஓபன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசரோட சர்ச் பார்ல கருவூலம் அப்படின்னு என்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லிங்க் வரும், களஞ்சியம் அப்படின்ட்டு. அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓபன் ஆகும். இப்போ ரீசெண்டா இந்த மாதிரி ஒரு பாப்அப் மெசேஜ் வந்து உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கும். ஸோ இங்க தெரியக்கூடிய இன்டை கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் லாகின் கீழே யூசர் டைப் எம்ப்ளாயி அப்படின்னு இருக்கும், அது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் யூசர் ஐடி அப்படின்ற இடத்துல ஐஎஃப்ஹெச்ஆர்எம்ஸ் ஐடியை என்டர் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல ஐஎஃப்ஹெச்ஆர்எம்ஸ் ஐடிக்கான பாஸ்வேர்டு என்டர் பண்ணிட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான பேஜ் வந்து ஓபன் ஆயிரும். அங்க மூணாவதா எம்ப்ளாயி செல்ஃப் சர்வீஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓபன் ஆகும். அங்க ரெண்டாவதா இருக்கக்கூடிய இன்கம் டாக்ஸ் டெக்ளரேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் வந்து ஓபன் ஆகும். அங்க ஹோம்க்கு கீழே எம்ப்ளாயி ப்ரொஃபைல் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எம்ப்ளாயி ப்ரொஃபைல் வந்து ஓப்பன் ஆயிரும். அங்கே ஐஎஃப்ஹெச்ஆர்எம்ஸ் ஐடி, உங்களுடைய நேம், நெக்ஸ்ட் ட்ரெஸரி, டிடிஓ கோடு, டிடிஓ டெசிக்னேஷன், ஹெச்ஓடி கோடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வரங்களுமே இருக்கும். ஸோ இந்த டிடிஓ கோடை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் அங்கே வச்சு கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி செலக்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் கண்ட்ரோல் சியை ப்ரெஸ் பண்ணிட்டு திரும்ப எமிஸ் பேஜ் வந்துட்டு இந்த இடத்துல திரும்ப கண்ட்ரோல் வி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய டிடிஓ கோடு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ 130 300 12 எனக்கான டிடிஓ கோடு. ஸோ அதே தான் அங்கேயும் இருக்கும். ஸோ இந்த வழிமுறைகளை பின்பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். அல்லது தங்களுடைய பே ஸ்லிப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. பே ஸ்லிப்ல கீழே வந்து பார்த்தீங்கன்னா டோக்கன் நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபர்ஸ்ட் 8 டிஜிட் பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய டிடிஓ கோடா தான் இருக்கும். ஸோ பாருங்க, அந்த 8 டிஜிட் பாருங்க, 130 300 12. ஸோ அதே தான் இங்கேயும் இருக்கும். ஸோ இந்த வழிமுறைகளை பின்பற்றி ஆசிரியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தங்களுடைய டிடிஓ கோடை எளிமையான முறையில் அறிந்து கொள்ளலாம். ஃபைனலாக இங்கே தெரியக்கூடிய டவுன் ஆரோவை கிளிக் பண்ணி சைன் அவுட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். தேங்க்யூ டீச்சர்ஸ்.